மழை, வெள்ளம், புயல் போன்றவற்று பாதிப்பு ஏற்படும் போது அதற்கு உதவுதை அமைத்ததும் நான் தலைமை தாங்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்தான் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவற்றையெல்லாம் நாங்கள் செய்யும் போது கனவில் கூட நாகப்பட்டினம் தொகுதியில நான் வேட்பாளராக போட்டியிடுவேன் என்று எண்ணியதில்லை. மக்கள் எங்கெல்லாம் துன்பம் அடைகிறார்களோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று அவர்களை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபடுவதுதான் நான் தலைமை தாங்கக்கூடிய இயக்கம். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, ஒரிசாவாக இருந்தாலும் சரி, ஏன் குஜராத் வரை, ஏன் காஷ்மீர் வரை சென்று நாங்கள் நிவாரண உதவிகளை செய்திருக்கின்றோம். நிவாரண உதவிகளை செய்யும் போது எங்களுக்கு நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் செய்கின்றோம். ஆனால் பாசிச ஆட்சி இது போன்று பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று நிவாரணங்களை வழங்குகிறார்களே, இந்த அமைப்பு இவர்களை முடக்க வேண்டும், இவர்கள் மீது அவதூறுகளை பாய்ச்ச வேண்டும் என்று பல வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். அந்த வழக்குகளையும் எதிர்கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றத்தில் வாதாடி வெற்றியும் பெற்றிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் போடப்பட்ட பொய் வழக்குகளை முறியடித்து வெற்றி காண்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் உதவி செய்த உங்களை போன்ற மக்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய நல்லெண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு நிச்சயமாக உதவி கொண்டேதான் இருக்கின்றது. நம்முடைய இந்த பகுதியில பல அடிப்படை வசதிகள் தேவை என்று சொல்லி இருக்கின்றீர்கள். நல்ல குடிநீர் வசதி தேவை, சாலை வசதி தேவை. அதே போன்று கடந்த காலங்களிலே கொடுக்கப்பட்ட பல அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட வீடுகள் அவையெல்லாம் சீர் செய்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதே போன்று பட்டா கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பட்டா கொடுக்கப்பட்ட நிலங்களிலே மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது, மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.